மக்களே வணக்கம் மக்களே. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பேண்ட்ஸ் கட்டிங். இது எலாஸ்டிக் பேண்ட்ஸ். இதை எப்படி வெட்டி தைக்கலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட பிளாஸ்டிக்கோட அளவு ஷீட் அளவுலேருந்து 4 பிரிச்சுட்டு அதில் வர விடைய கழிச்சிட்டு நீங்கள் மீதம் இருக்கிற மெஷர்மெண்ட்டை நீங்கள் எலாஸ்டிக்கு எடுக்க வேணும். அது எப்படின்னு சொன்னால் நீங்கள் 45 எடுப்புன்னு சொன்னால் நீங்கள் அதில் 10 இன்ச்சாக கழிக்க வேணும். 4 பிரித்து 10 இன்ச்சாக கழிச்சிட்டு 35 லாஸ்டிக் எடுக்க வேணும். 36 இன்ச்சு எடுப்புன்னு சொன்னால் அது 4 பிரிச்சிங்கன்னா 9 இன்ச்சு வரும். அந்த 9 இன்ச்சை 36 இன்ச்சில் கழிச்சிட்டு மீதம் வர 27 இன்ச்சை நீங்கள் எலாஸ்டிக் எடுக்க வேணும். இதான் அந்த எலாஸ்டிக்கோட அளவு. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் 1 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு குறைக்க வேணும். 10 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு குறைக்கணும். 20 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு நீங்கள் அந்த கணக்குப்படியும் வைக்கலாம். இந்த 45 10 இன்ச்சு குறைச்சிட்டு நீங்கள் அந்த கணக்கும் வைக்கலாம். இந்த அளவு நீங்கள் எலாஸ்டிக் எடுத்து வச்சிங்கன்னா சரியாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பெண்களுக்கான எலாஸ்டிக் பேண்ட்ஸ் எப்படி கட் பண்ணி தைக்கலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதோட எலாஸ்டிக்கோட அளவையும் சொல்லிவிட்றேன். எலாஸ்டிக் வந்து 1 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு நீங்கள் குறைக்கணும். 10 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு, அதே போல் 40 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு குறைக்கணும். இதான் எலாஸ்டிக்கோட அளவு. இதே மாதிரி பிரித்து நீங்கள் கணக்கு பார்த்து எலாஸ்டிக்கை தைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுது. இதிலிருந்து 2 இன்ச்சு இந்த எலாஸ்டிக் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு விடணும். அந்த 2 இன்ச்சுக்கு கீழே இருந்தால் நம்ம லென்த் வைக்கணும். பேண்ட்ஸோட லென்த்தை வைக்க வேணும். முதல்ல இந்த 2 லைனையும் நம்ம போட்டு எடுத்துக்கொள்வோம். லென்த் வந்து 36 இன்ச்சு பேண்ட்டோட லென்த்து. நம்ம பாட்டமுக்கு 2 இன்ச்சு வைக்கிறோம். இல்லை மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு வச்சுட்டு இந்த 2 லைனையும் இந்த 2 மார்க்கையும் 2 லைன் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். வந்து கோல்ஃபியோட அளவு ஷீட் அளவில் இருந்து 4 ஒரு பாகம் 10 இன்ச்சு கோல்ஃபியோட அளவு வச்சுருக்கேன். இதில் எதுவும் மைனஸ் பண்ண தேவையில்லை, நம்ம அப்படியே வைக்கலாம். இது எலாஸ்டிக் பேண்ட்ஸ்ன்றபடியாக கொஞ்சம் லூஸாக தான் அளவுகள் வைக்க வேண்டி வரும். முழங்கால் அளவு பார்க்குறதுக்கு இந்த இன்சீம் அளவை முதல்ல கணக்கெடுத்துட்டு அதை 2ஆக பிரித்து அதில் வர அளவுலேருந்து 2.5 இன்ச்சு நீங்கள் மேலே வைக்க. அதுலேருந்து 2.5 இன்ச்சு வச்சிங்கன்னா இதான் முழங்காலோட அளவு. நம்ம முழங்கால் அளவையும் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து 42 இன்ச்சு இதை 3ஆக பிரிச்சுட்டு நம்ம இந்த துடலூஸ் அளவு நம்ம எடுக்கலை. துடலூஸோட அளவு அதில் 3ல் 42 இன்ச்சு 3ஆக பிரித்து 14 இன்ச்சு வச்சுருக்கேன். இது தையல் நான் 1/2 இன்ச்சாக வச்சுருக்கேன் மொத்தத்தில். என்னென்னு சொன்னால் ஏற்கனவே கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. அப்போ அதால் நான் 1/2 இன்ச்சாக வச்சுருக்கேன். இதிலேருந்து 2ஆக பிரிச்சுட்டு சென்டர் எடுத்துகிட்டு 7.25 வரும். அந்த 7.25 சென்டருக்கு எடுத்துட்டு நம்ம சென்டர் மார்க்கை வச்சுட்டு ஓட்டம் வந்து 15 இன்ச்சு 7.5 3.25 7.5 வச்சுருக்கேன். இந்த ஃபோர்க்கோட அளவு வந்து ஷீட்டோட அளவு 16ஆல் பிரித்து -1/2 இன்ச்சு
இதான் ஃபோர்க்கோட அளவோட கணக்கு. 2 இன்ச்சு வரும். நான் 1/2 இன்ச்சு கழிச்சிட்டு 2 இன்ச்சு வச்சிருக்கேன். இது ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துட்டு இதுல இருந்து இந்த முழங்காலோட அளவு அந்த லூஸ் எவ்வளவு வேணுமென்றதை பார்க்கறதுக்கு அந்த அளவு எடுத்துட்டோம்னு சொன்னால் அதுல இருந்து பார்க்கலாம். இப்போ 5 கால் இருக்குது, மொத்தம் 10 இன்ச்சு முழங்கால் லூஸ். இந்த லைனெல்லாம் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். சைட் லைன் நமக்கு சீட்டோட லைன் வந்து அந்த ஷேப்பிலேயே போட்டு எடுத்துக்கொள்ளணும். போர்க்கையும் வரைஞ்சி விட்டுட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இடுப்பு நான் அளவு வைக்க தேவையில்லை, 3 அளவு தான் நான் இதில் வச்சுருக்கேன். ஹைட்டு, சீட்டு, போட்டம், வேறு அளவு நமக்கு தேவையில்லை. பேக் வெட்டலாம். பேக் ஹைட்டுக்கு நான் 1.25 இன்ச்சு பேக்கோட ஹைட்டு 1.25 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த லைனை போட்டு எடுத்துக்கொள்வோம். பேக்கோட சீட் அளவுக்கு நம்ம ஃப்ரண்டோட இந்த ஃபோக்கோட எண்டிலிருந்து ஸ்ட்ரைட்டாக போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து லாஸ்டிக்ன்றபடியா. இதில் வந்து லூஸ் வந்து பேக்கில் நான் 2.5 இன்ச்சு வைக்கிறேன். முழங்கால் அளவில் 2 இன்ச்சு, பாட்டமில் 1.25, மேலே 2.5, பிறகு 2, பிறகு 1.25. இந்த 1/4 இன்ச்சு கிராஸ் வந்து நீங்கள் சீட் அளவில் இருந்து இந்த கிராஸ் பண்ணணும். நம்ம எல்லா பேண்ட்ஸுக்கும் அந்த லைன் போடுறது போல் தெரியும் உங்களுக்கு. 42 இன்ச்சு ஷீட்டு 12 பிரித்து 3.5 இன்ச்சு, அந்த 3.5 இன்ச்சிலேருந்து இந்த கிராஸ் எடுக்க வேணும். இந்த கிராஸ் லைன் நமக்கு அந்த ஓட்டம் வரைக்கும் வரும். இந்த முழங்கால் லைன் மற்ற ஓட்டம் வரைக்கும் அந்த 1/4 இன்ச்சு கிராஸ் எடுக்கணும். அது வந்து அந்த சென்ட்ரல் லைன், நம்ம இளையகால் சென்ட்ரல் லைன்ல இருந்து தான் அந்த கிராஸ் எடுக்கணும். இப்போ இந்த சைட் லைன்லாம் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். சைட் லைனையும் வளைவாக போட்டு எடுத்துட்டு சீட்டோட வளைவு லைன் அதையும் போட்டுட்டு அளவுதான் கட் பண்ணி எடுக்கலாம். எலாஸ்டிக் பேண்ட் பெரிய கஷ்டம் இல்லை, நீங்களும் ஈஸியாக கட் பண்ணி தைக்கலாம். நீங்கள் இதே போல் மார்க் பண்ணி கட் பண்ணி தைச்சி பாருங்கள். 3 அளவு தான் இதுக்கு மொத்தத்தில் எடுத்து நான் ஹைட்டு, சீட்டோட அளவு, ஓட்டம், இந்த 3 அளவு தான் எடுத்து நான். அது 3 அளவுமே போதும். ஓகே, அவ்வளோதான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. தொடர்ந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இது பேக்கு தனியாக, ஃப்ரண்ட்டு தனியாக தைக்க போகிறேன். அதுக்கு பிறகு நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் முதல்ல இந்த ஃபோர்க்கோட எண்டில் இருந்து தான் நீங்கள் முதல்ல ஆரம்பிக்க வேணும். தையலை சைட் தையலை தைச்சிடக்கூடாது. இந்த ஃபோர்க்கோட எண்டில் இருக்கிற இதில் ஆரம்பித்து நீங்கள் இதை முதல்ல ஜாயின் பண்ணணும். குவாலிட்டி அளவு அப்படியே இதை முதல்ல ஜாயின் பண்ணிவிட்டு, இதே போல் பேக்கோட இந்த சீட்டு அந்த வளைவு சைட்டை ஜாயின் பண்ணாமல் இந்த உள்லைனில் முதல்ல ஜாயின் பண்ணணும். இப்போ தையலுக்கு எவ்வளோ விட்டோமோ
அந்த அளவுக்கு தான் தைச்சி முடிக்கணும். இதை தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ இந்த பேக்குக்கு மேலே ஃப்ரண்ட்டை ஜாயின் பண்ணதை அப்படியே மேலே போடணும். போட்டுட்டு நம்ம அந்த சைட் தையல் ரெண்டையும் தைக்க போகிறோம். அது ரெண்டையும் தைக்க போகிறோம். நீங்கள் எப்படி தைக்கலாம், மேலே இருந்து தைச்சி வரலாம், இல்லை பாட்டமில் இருந்தும் தைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சைட் தையலை தைக்க போகிறோம். அதே போல் நீங்கள் தையலுக்கு விட்ட அளவு தான் பிடிச்சி தைக்க வேணும். 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் இல்லை 1/2 இன்ச்சு விட்டுருப்பீங்க, அந்த அளவுக்கு தான் நீங்கள் தைக்க வேணும். நம்ம ஒரு பக்கம் தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ மற்ற பக்கம் நான் முதல் இடுப்பில் இருந்து ஆரம்பித்தேன். இப்போ ஓட்டமில் இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்படி தைக்கக்குள்ள தான் அந்த பேக்கு கீழேயும் ஃப்ரண்ட் மேலேயும் வரும். இப்போ வந்து உள்கால் தைக்கிறோம், இன்சிமெண்ட் சொல்லுவோம், அதை தைக்கிறோம். இந்த ஃபோர்க்கோட அந்த 2 ஜாயிண்ட்டும் முன்ன பின்ன இல்லாமல் சரியாக இருக்கணும், அதையும் பார்த்துக்கொள்ளணும். உள்காலை தைச்சி முடிக்கலாம். இதை மற்ற பக்கம் பிரட்டி எடுத்துட்டு வெளி பக்கத்தை பிரட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம தையலுக்கு இதில் மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்டுருந்தோம். அந்த 2 இன்ச்சு அந்த அளவை சரியாக வச்சுட்டு அதை மடித்து தைக்கலாம். போட்டோமே ஃபோல்டு பண்ணலாம். அந்த 2 இன்ச்சுக்கு விட்ட அளவை இதில் கறி விட்டுட்டு சரியான அளவை வச்சுட்டு நான் 1 இன்ச்சு அளவுக்கு நான் 2 இன்ச்சு விட்டேன், அதை 2ஆக மடித்து 1 இன்ச்சு அளவுக்கு நான் தைக்க போகிறேன். நீங்கள் வேணுமெண்டா பெருசாக தைக்கலாம், 1.5 இன்ச்சு அளவு தைக்கலாம். பிளாஸ்டிக் பேண்ட்ஸுக்கு அந்த அளவு அகலம் தேவையில்லை, பேண்டுக்கு தான் அப்படியே அகலம் வைக்க வேணும். பிளாஸ்டிக்னா 1 இன்ச்சு போதும், இல்லாட்டி 1.25 இன்ச்சும் அளவாக இருக்கும். ஒன்று தைச்சி முடிச்சிட்டோம், மற்றது தைக்கலாம். அயன் பண்ணி எடுத்துட்டும் தைக்கலாம், டக்குன்னு கொஞ்சம் வேலை முடியும். ஓட்டம் 2ம் தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு இனி பேண்டு லாஸ்டிக் போகிற வேலை மட்டும் இருக்குது. இந்த லாஸ்டிக்கோட அளவு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சீட்டோட அளவுலேருந்து 4 ஒரு பாகம், ஒரு பாகத்தை கழிச்சிட்டு மீதம் வர 3 பகுதியை லாஸ்டிக் எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணால் போதும். லாஸ்டிக் தைக்க முதல் நம்ம இதுக்கும் 2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் ஃபோல்டு பண்ணி லாஸ்டிக் அட்டாச் பண்ணுறதுக்கு,
அதில் ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் மடித்து தச்சு விட்டிங்கன்னா அந்த பிசுறுகள் எல்லாம் உள்ளுக்கு போயிடும். உங்களுக்கும் துணி வந்து மேலதிகமாக வெளியில் இருக்காது. பிளாஸ்டிக்கோட அப்படியே சமனாக இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சு வளைச்சி பிடிச்சி தச்சு விடுங்க. பிளாஸ்டிக்கை ரவுண்டாக தச்சு எடுத்துட்டேன். ரவுண்ட் எடுத்தீங்கன்னா அந்த கீழ் பகுதியை பேண்டுக்குள்ளே வைக்கணும். துணிக்கு கிளாத்துக்குள்ளே இந்த கீழ் பகுதியை வச்சுட்டு அப்படியே ரோலாக நீங்கள் தைச்சிட்டு வரலாம். இந்த பக்கங்கள் நீங்கள் மாறி வச்சிங்கன்னா அப்புறம் திருவப்பட்டுரும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். கீழ்ப்பகுதியை வச்சுட்டு அந்த லாஸ்டிக்கில் படாமல் தான் நீங்கள் இந்த முதல் தையல் தைக்க வேணும். அதுக்கு பிறகு ஒரு மேல் தையல் 1 இல்லை 2 தையல் போட்டால் கொஞ்சம் சுருக்கம் கொஞ்சம் அதிகமாக தெரியும், வடிவாக இருக்கும். அந்த லாஸ்டிக் ஓரத்தாலே தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு வரக்குள்ள நமக்கு லாஸ்டிக் குறைவாக தான் இருக்கும். கொஞ்சம் இழுத்து விட்டு பின்னுக்கு கொஞ்சம் இழுத்து விட்டு தான் நீங்கள் அது சமானுக்கு எடுத்து தைக்க வேணும். அந்த கிளாத்தில் சுருக்கங்கள் வராமல் அதையும் பார்த்து கொள்ள வேணும். கையால் கொஞ்சம் துணியெல்லாம் பின்னுக்கு இழுத்து விட்டு அப்படின்னா தான் அந்த எண்டு வரைக்கும் துணி அந்த முன்ன பின்ன வராமல் அந்த மிச்சங்கள் இல்லாமல் சரியாக முடியும். ஓகே, லாஸ்டிக் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இதுக்கு மேலால் இன்னொரு தையல் போட போகிறேன். போட்டோம்னா அந்த சுருக்கம் அதிகமாக இருக்கும், நீட்டாக தெரியும், ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நீங்கள் இன்னும் ஒரு தையலும் போடலாம். ஓகே, இப்போ லாஸ்டிக் அட்டாச் பண்ணி பாஞ்சு ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டோம். ஓகே, ஃபினிஷிங் எல்லாம் நல்லா வந்துருக்கு. நீங்களும் இது மாதிரி தைச்சி கட் பண்ணி தைச்சி பாருங்க. அவ்வளோதான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.